டிஎன்இ மீடியா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் துபாய் நாட்டு மற்றும் சவுதி அரேபியா நாட்டு செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல சவுதியிலேருந்து வந்திருக்கக்கூடிய நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். சவுதியில் பார்த்திங்கன்னா இப்போ ஹஜ்ஜு டைமுக்கு உண்டான அந்த சீசன் அப்படிங்கிறதுனால சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வந்திருக்கு. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எ குட் நியூஸ் ஹேஸ் emerged from Saudi for Umrah pilgrims. Relief news is coming for the pilgrims after the signing of the bilateral Hajj agreement 2024. 2024ஆம் ஆண்டிற்கான அந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த யாத்ரீகர்கள் இருக்கிறாங்கள்ல, அவங்களுக்காக வேண்டி இந்த வருஷம் சவுதி அரேபியாவினுடைய நம்ம இந்தியா அரசு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்குது. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் 1,75,025 உம்ரா, அதாவது ஹஜ் யாத்ரீகர்களை இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு இந்தியா அனுப்புது இந்த வருஷம். ஸோ அதனால் அவங்களுக்கு உண்டான வசதிகளை பண்ணி கொடுக்குறதுக்கு சவுதி அரேபியா அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செஞ்சுருக்கு அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. உமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் அண்ட் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் Muralidharan have reached Jeddah in Saudi capital. The mutual agreement on the bilateral Hajj agreement 2024 has made the path easier for pilgrims. ஏற்கனவே சொன்னது போல் அந்த ஹஜ் யாத்திரிகர்களுக்கான அந்த சடங்குகளை முடிப்பதற்குண்டான அனைத்து விதமான பயண வழிகாட்டுதல்களையும் ஈஸியான முறையில் முடிப்பதற்குண்டான அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிரகாரம் 1,75,000 பேர் பயணிக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 1,40,020 ரிசர்வ்ட் ஃபார் ஹஜ் கமிட்டி அண்ட் 35,000 சீட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹஜ் குரூப்பை ஆப்ரேட் பண்ணி கொண்டு போவாங்கள்ல, பயணியர்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களுக்கு கைடு பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களுக்கு 35,005 சீட்டும் புக் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வீடியோவில் அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, துபாய் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு இல்லை மற்ற நாடுகளுக்கு ஃப்ரீயாக விபிஎன் போடாமல் ஃப்ரீயாக வீடியோ அண்ட் ஆடியோ கால் பேசுகிறதுக்கு உண்டான ஒரு 12 ஆப்ஸை இங்கே கொடுத்துருக்குறாங்க. அது ஒவ்வொரு ஆப்ஸும் என்னங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், சவுதி அரேபியா இருந்தாலும் சரி, துபாயாக இருந்தாலும் சரி, விபிஎன் இங்கே தடை. அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில்னா வீடியோ கால் பேச முடியாது. இருந்தாலும் மற்ற எந்தெந்த ஆப்ஸுகள் மூலமாக விபிஎன் போடாமலேயே நான் ஃப்ரீயாக ஆடியோ வீடியோ கால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான அங்கீகரிக்கப்பட்ட அதாவது அப்ரூவ்டு பண்ணப்பட்ட ஆப்ஸுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் உங்களுக்கு தெரியும். மைக்ரோசாஃப்ட் கம்பெனியோடைய அந்த டீம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல்லையோ அல்லது லேப்டாப் மூலமாகவோ நீங்கள் வீட்டுக்கு ஃபோன் பேசிக்கலாம், வீடியோ கால் பேசிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோ கால் பேசணும்னா உங்கள்கிட்டையும் அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ங்கிற அப்ளிகேஷன் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்டையும் அந்த டீம் அப்ளிகேஷன் இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜூம் ஆப் எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் இன்டர்வியூனா ஜூமில் அட்டென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளாஸஸ்னால் ஸ்கூலில் நம்ம கொரோனா சமயத்தில் ஜூமில் தான் ஆன்லைன் கிளாஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஜூம் ஆப் இருந்துச்சுன்னு சொன்னாலும் நீங்கள் வீடியோ கால் பண்ணிக்க முடியும், ஆடியோ கால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கூகுள் ஹேங் அவுட்ஸ் மீட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. முன்னாடி ஹேங் அவுட்ஸ்னு இருந்துச்சு, இப்போ மீட்டுன்னு மாற்றிருக்கிறாங்க. இந்த மீட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தங்கு தடையின்றி தெளிவான ஒரு வீடியோ கால் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா இதை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி சிஸ்கோ வெப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் இருக்குது. இதன் மூலமாகவும் நீங்கள் ஆடியோ வீடியோ கால் பண்ணிக்க முடியும். இதை பார்த்திங்கன்னா iOS, மேக், விண்டோஸ், ஆண்ட்ராய்டு இந்த 4 ஃபோன் டிவைஸ்லேயும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. போட்டிம் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வாட்ஸ்அப் கால் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால போட்டிம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். போட்டிம் உங்களுக்கு நல்ல கால் குவாலிட்டி இருக்கும். வீடியோ கால் மட்டும் கொஞ்சம் நெட்வொர்க் நல்லா இருந்தால் மட்டும்தான் கிளியராக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் வீடியோ கால் பண்ண முடியும், ஆனால் கிளியராக இருக்காது, ஸ்ட்ரக்காகி வரும். ஆனால் ஆடியோ காலுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்புன்னு சொல்லலாம் போட்டிம். அடுத்தது மீன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனை நான் ட்ரை பண்ணதில்லை, தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துருங்க. அடுத்தது யூ மெசஞ்சர் அப்படிங்கிற ஒரு மெசஞ்சரும் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் ரெண்டுத்துக்குமே இருக்குது. அதையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக ஆடியோ வீடியோ கால் பண்ணிக்க முடியும். அடுத்தது வாய்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதே மாதிரி எட்டிசலாட்டோடைய க்ளவுட் டாக் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு துபாய் நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். எட்டிசலாட் அப்படிங்கிறது அவங்களுடைய மொபைல் நெட்வொர்க் கம்பெனி. ஸோ அவங்க ஒரு டாக் மீட்டிங் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனையும் கொடுத்துருக்குறாங்க. 10வது அப்ளிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டொட்டோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதையும் நான் ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணுறவங்க கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்தது கோமிரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்தது கோசாட் அப்படின்னு சொல்லி கடைசியான ஒரு ஆப் கொடுத்துருக்குறாங்க. இந்த கோசாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏர்லியர் திஸ் இயர் எட்டிசலாட் லான்ச்டு கோசாட் மெசஞ்சர் ஆல் இன் ஒன் ஃப்ரீ வாய்ஸ் அண்ட் வீடியோ காலிங் ஆப். திஸ் ஆப் இஸ் அவைலபிள் ஃபார் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் டிவைசஸ். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த எட்டிசலாட்டோடைய ஒரு
அப்ளிகேஷன் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வீடியோவில் அடுத்த நியூஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பி கேர்ஃபுல் before transacting in UAE, small mistake and 5 years jail. Know the real rules related to money. நிறைய பேருக்கு தெரியும், சவுதி அரேபியா வசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது துபாய் நாட்டில் வசிக்கிறவங்க இருந்தாலும் சரி, மோரோவர் எல்லாமே ஒரு இஸ்லாம் கண்ட்ரி. அந்த கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா வந்து அந்த வட்டி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஹராம், அதாவது தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ அல்லது உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து ஒரு பணம் தேவைப்படுது அவருக்கு அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் எவ்வளோ அனுப்புகிறீங்களோ அதை தான் நீங்கள் திருப்பி அவங்கக்கிட்டேருந்து வாங்க முடியும். கூடுதலாக வந்து வட்டி மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுடைய, அதாவது அந்த துபாய் நாட்டினுடைய அந்த அதிகாரிகள் கண்டுபிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 5 வருஷம் சிறை தண்டனை வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. டிரான்சாக்ஷன் பிட்வீன் 2 persons without interest according to the penal code in UAE. If you are giving money to someone, then you cannot charge interest on it. ஸோ நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான வட்டி நீங்கள் வாங்கக்கூடாது. only those establishment which have been licensed by the ministries can give loans and charge interest. துபாய் நாட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து பணத்தை கொடுக்க முடியும், அதுக்கு உண்டான சார்ஜஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட்டை வந்து வாங்கிக்க முடியும். லைசன்ஸ் இல்லாமல் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படும். only the central bank allows establishment to give loans on interest, but if there is any transaction of money between 2 persons, then this transaction should be without interest. Otherwise action can be taken against the accused. 1 year jail and fine to be accused. According to Article 458 and 459 of UAE penal law, action can be taken against the accused. அந்த மாதிரி யாராவது கண்டுபிடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னாக்க யுஏஇனுடைய பேனல் சட்டத்தின் பிரகாரம் ஆர்டிக்கிள், அதாவது 458 459 சட்டப்பிரிவின் பிரகாரம் அவங்க வந்து தண்டிக்கப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அக்யூஸ்டு கேன் பி ஜெயில்டு ஃபார் 1 year and fined 50,000 dirhams. 50னா கிட்டத்தட்ட எவ்வளவு வருது, 10 லட்ச ரூபா கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 10 லட்ச ரூபா கிட்ட வருது. 1 year ஜெயில் கொடுத்துருக்குறாங்க. இஃப் எ பர்சன் ரிப்பீட்டட்லி கிவ் த லோன்ஸ் டு த பீப்புள் ஆன் இன்ட்ரெஸ்ட், தென் ஹீ கேன் பி சென்டென்ஸ்டு டு 5 years இன் ஜெயில் அண்ட் எ ஃபைன் ஆஃப் 1 lakh dirhams. இதை அப்படியே கண்டினியூ, ஒரு தடவை மாட்டிக்கிட்டு விட்டுட்டா பிரச்சனை இல்லை, 2வது தடவையும் 3வது தடவையும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டதா இருந்ததை கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னாக்க 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் கொடுப்பாங்க. அதே மாதிரி 1 லட்சம் dirhams வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான தொழில்களில் யாரும் இங்கே ஈடுபடுறதில்லை, ஏன்னா தெரியும் சவுதி அரேபியா சட்டத்திட்டங்களும் தெரியும், துபாயில் வேலை பார்க்கக்கூடியவங்கள சட்டத்திட்டங்களும் தெரியும். ஸோ அந்த மாதிரி யாராவது கண்டுபிடிக்கப்பட்டார்கள் சொன்னாக்க கடுமையான தண்டனைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நன்றி.